வெளியில் எல்லார்ட்டையும் சிரித்து பேசுகிற அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மா அப்பாவை கண்டோன்னே மட்டும் ஏன் சைலண்ட் ஆகுறாங்க? சில குழந்தைகள் அம்மா அப்பா குரலை கேட்டாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க, டிசிப்ளினான பிள்ளைகள் அப்படின்னு. நெவர். அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. பல பெற்றோர்கள் இந்த பிழையை செய்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகளை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த சூழ்நிலையில் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. சில வார்த்தைகள் சரியான சந்தர்ப்பங்களில், சரியான இடங்களில் சொல்லப்படாதனால அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வாழ்க்கையில் இல்லாமலே போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைகள் நம்மளுடைய வார்த்தைகளை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க. எந்த நேரத்தில், எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் அவங்க மைண்டுக்குள்ளே அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிற ஒரு விஷயம்தான், நான் அவங்க நல்லதுக்கு தானே இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு. ஆனால் இந்த உண்மையை மறந்துடுறாங்க. ஒரு சரியான அட்வைஸ் தவறான நேரத்தில் சொன்னால் கூட அது பெரிய ஒரு காயமாக இல்லாட்டி கரையாக மாறிடும். முதலாவது விஷயம்தான், உங்களுடைய குழந்தை அழுகிறப்போ அவங்கள திருத்துறதுக்கு போகாதீங்க. ஏன்னா அவங்க அழுகிறப்போ அவங்களுடைய இமோஷன் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். உங்களுடைய வார்த்தைகளை அவங்க லிசன் பண்ணவே மாட்டாங்க. இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பையன் கிளாஸை போட்டு உடைச்சிட்டான். ஸோ அவன் ஓன்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கான் பயத்தில். நீங்கள் போயிட்டு, நீ எப்பயுமே இப்படித்தான், உன்னால் எதுவுமே சரியாக செய்ய முடியாது, நீ எதை எடுத்தாலும் இப்படி உடைச்சிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசுனீங்களா இருந்தால் அதை அவன் மைண்டில் போய் சேரவே சேராதுங்க. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பாடத்தை படித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி சரியான இடத்துல சரியான வசனத்தை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அடே நான் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன், என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. இது எவ்வளவு கவலையான ஒரு விஷயம் தெரியுமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தான், அந்த சூழ்நிலையை கொஞ்சம் காமான சிச்சுவேஷனாக மாற்றணும். அதுக்கு பிறகு சொல்லுங்க, பரவாயில்ல, அடுத்த முறை ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம்தான், அவங்கள மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. சில பேரண்ட்ஸ் தங்களுடைய சொந்தக்காரவங்க முன்னாடி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஸ்கூலில் மீட்டிங்ஸில் பப்ளிக்காக அவமானப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடியே அவங்கள இறக்கி பேசுவாங்க. இவன் ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கான், இவன் பிரெயின் சரியே இல்லை, இவனுக்கு இது செட்டே ஆகாது, இவன் இதை செய்யவே மாட்டேங்கிறான் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையோட மனசு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. குழந்தைகளுக்கு தங்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் ஒன்று வரணும். பயம் இல்லாட்டி ஃபியரான ஒரு இடமா மாறிடக்கூடாது. பப்ளிக்கில் கிடைக்கிற இந்த அவமானம் பல வருஷங்கள் போனாலும் மாறவே மாறாது. அதனால தனியாக கூப்பிட்டு பேசுங்க, மரியாதையோட பேசுங்க. மூணாவது விஷயம்தான், ஒரு குழந்தை தோல்வி அடைஞ்சிட்டா உடனடியாக அவங்கள அட்டாக் பண்ணாதீங்க, அவங்கள தாக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே ஃபெயில் ஆகி தான் இருப்பாங்க. அப்போ அவங்க உடைஞ்சு போய் தான் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லாட்டி ஒரு காம்படிஷனில் தோத்துட்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி விளையாட்டில் ஏதாவது ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கலாம். எப்போ பாரு நீ தோத்துக்கிட்டே தான் இருக்க, உன்னால் எதுவுமே முடியாது, இந்த மாதிரியான வார்த்தைகளை அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட யூஸ் பண்ணவே வேணாங்க. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்குள்ள உள்ள அந்த முயற்சி செய்கிற தைரியம் அவங்ககிட்ட இருந்து இல்லாமலே போயிடும். மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு போயிடும். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. குழந்தைகள் சோம்பேறி கிடையாது. அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு பயம். இன்னொருத்தரும் தோத்துருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி அதை செய்யாமலே போயிடுவாங்க. அந்த நேரம் பெரிய பெரிய லெக்சர்லாம் பண்ண போகாதீங்க. அவங்க தோள் மேலே கையை வச்சு, பரவாயில்ல அடுத்த தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கொடுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மெடிசினாக மாறிடும். இந்த ஒரு சென்டென்ஸ் அவங்க வாழ்க்கையை பெருசாக காப்பாற்றும். நாலாவது விஷயம்தான், தூங்க போகிற நேரம் உங்கள் குழந்தைகளை திட்டாதீங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க. அந்த நேரத்தில் நீ இன்னைக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்ட, உனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் ஃபோனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கோபமாக நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் அவங்க நைட்டை முடிச்சு வச்சிங்கன்னா அந்த ஃபீலிங்கோடையே அவங்க அப்படியே தூங்க போவாங்க. இப்படி செஞ்சால் என்ன நடக்கும்னா, அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கொடுத்த அந்த கடைசி வார்த்தைகள் அடுத்த நாள் மூட செட் பண்ணி அடுத்த நாள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். இதை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நைட்டில் கரெக்ஷன்ஸை விட கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரம் ஒரு ஹக், ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு அழகான ஒரு குட் நைட், ஒரு டேக் கேர், ஹேவ் அ குட் ஸ்லீப், ஹேவ் அ டைட் ஸ்லீப், இதெல்லாம் நல்ல வார்த்தைகள்.
5வது விஷயம், அவங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கும் பொழுது அவங்களுடைய தன்னம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. ஒரு குழந்தை தன்னால முடிஞ்ச மாதிரி ஒரு சித்திரத்தை வரைஞ்சி அதை குழந்தை உங்ககிட்ட காட்டுறாங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆர்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க மைண்டுக்குள்ள அவங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அடே, நானே வரைஞ்ச ஆர்ட், இது ரொம்ப அழகா இருக்கு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அவங்க இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இதுல கை சரியில்லை, மூக்கு சரியில்லை, இது கோணல் அது கோணல் இப்படின்லாம் சொல்ல போகாதீங்க. நீங்க இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தையோட டிராவிங் மட்டும் டிஸ்ட்ராய் ஆகாதுங்க. அவங்க இதுக்கு பிறகு என்னைக்குமே வரைகிற வேலையை செய்யவே மாட்டாங்க. இது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பெருசா டிஸ்ட்ராய் பண்ணிடும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க. இந்த மாதிரி தன்னம்பிக்கை உடைஞ்சிச்சுன்னா இதை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு பல வருடங்கள் எடுக்கலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஒரு ஹாஷான ஒரு வேர்டு அவங்களுடைய ஃபியூச்சரையே பெருசா பாதிக்குது. ஒரு நல்ல பேரண்ட் அப்படின்னா எப்பயுமே சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. எப்போ கரெக்ட் பண்ணணும், எப்போ பேசணும், எப்போ சைலண்டாக இருக்கணும், எப்போ கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணுங்க. குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய மனசு சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்கள வாழ வைக்கிறது தாங்க மிக முக்கியம். இதுக்காக அவங்கள நீங்கள் திருத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கரெக்ட் பண்ணுங்க, கோபத்தால் இல்லைங்க, அன்பு இருக்கிற டைமில். ஏன்னு சொன்னால் சரியான கரெக்ஷன் ஒரு மனிதனுடைய கேரக்டரையே உருவாக்கும். பிழையான கரெக்ஷன் டிஸ்டன்ஸை உருவாக்கிடுங்க. உங்கள் குழந்தை இந்த உலகத்தோட போராடுற நேரம் ஃபெயில் ஆகிட்டாலும் என் வீட்டில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோட திரும்ப திரும்ப போராடுவாங்க பாருங்க. அந்த கான்ஃபிடென்ஸை நான் சொல்கிற இந்த விஷயத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இது தாங்க ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய பலம்.